Welcome students and viewers. We are in 12th Biogeology 7th lesson. 7th lesson name is Human Health and Diseases. In this lesson, today's section, I would like to teach about fungal disease in human beings. Come to the introductory part. Before going to the topic, in last video, one heading is missed. Okay. So, இதற்கு முன்னாடி வந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஹெட்டிங்கை வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம். So, we can add this content in this video. So, போன காண்டென்ட்டில் மிஸ் ஆன ஒரு சின்ன பகுதியை இப்போ இந்த காண்டென்ட்டில் ஆட் பண்ணிக்குது. ஸோ அது என்னென்னு பார்க்கலாம் பாருங்கள். டைப்ஸ் ஆஃப் மலேரியா ஆக்சுவலி 3 mark கொஷின் ஆர் 2 mark. ஸோ சம்டைம் ஆஸ்க் 3 mark in this content. ஸோ டைப்ஸ் ஆஃப் மலேரியா. ஃபர்ஸ்ட் டர்டைன் ஆர் பெனின் டர்டைன் ஆர் வைவாக்ஸ் மலேரியா. திஸ் இஸ் மலேரியா நேம். டர்டைன் மலேரியா ஆர் பெனின் டர்டைன் or Vivax malaria. This is malaria disease name. So this is caused by kind of protozoa. What is a protozoa name? Plasmodium vivax. Plasmodium vivax cause tertine or benign tertine or Vivax malaria. So this incubation of erythrocytic cycle, அதாவது ஆர்பிசி செல்லுக்குள்ள அவர்களுடைய அடைக்காக்கும் காலம் எவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா அது தங்கியிருக்கக்கூடிய காலம் 48 hours 48 மணி நேரம் உள்ள தங்கியிருக்கும். நெக்ஸ்ட் டிசீஸ் இஸ் குவாட்டன் மலேரியா. செகண்ட் டைப் ஆஃப் மலேரியா டிசீஸ் இஸ் குவாட்டன் மலேரியா. ஸோ குவாட்டன் மலேரியா இஸ் காஸ்ட் பை பிளாஸ்மோடியம் மலேரியே. குவாட்டன் மலேரியா இஸ் காஸ்ட் பை Plasmodium malariae. So the in erythrocytic duration is 72 hours. So erythrocyticல 72 மணி நேரம் உள்ள தங்கி இருக்கும். ஓகே, அதனுடைய அடைக்காவு காலம் 72 மணி நேரம். நெக்ஸ்ட் தேர்ட் இம்பார்ட்டண்ட் malarial disease name is mild tertian malaria. இது மலேரியாவோட பேர். So this mild tertian malaria is caused by the protozoa. What is the protozoa name? Plasmodium ovale. Plasmodium ovale is the protozoa name. So Plasmodium ovale protozoa cause mild tertian malaria. So the incubation of erythrocytic cycle is 48 hours. கிட்டத்தட்ட 48 மணி நேரம் எரித்ரோசைட்டுக்குள்ளே தங்கியிருக்கும். அதுக்குள்ள வந்து தன்னுடைய செயல்பாட்டை செய்யணும். லாஸ்ட் ஒன் இஸ் மேலிக்னன்ட் டேர்டியன் ஆர் குவாட்டன் மலேரியா. ஓகே, குவாட்டடியன் மலேரியா. மேலிக்னன்ட் டேர்டியன் ஆர் குவாட்டடியன் மலேரியா. ஸோ திஸ் டிசீஸ் இஸ் காஸ்ட் பை புரோட்டோசோவா. வாட் இஸ் அ புரோட்டோசோவா? உயிரி நேம். வாட் இஸ் விச் புரோட்டோசோவா காஸ் திஸ் டிசீஸ்? பிளாஸ்மோடியம் ஃபால்சிபேரம். பிளாஸ்மோடியம் ஃபால்சிபேரம் அப்படிங்கிற அந்த புரோட்டோசோவா தான் நம்ம உடம்புல மேலிக்னன்ட் டேர்டின் ஏற்படுது. ஸோ இன்குபேஷன் பீரியட் இன் ஆர்பிசி செல் இஸ் 36 to 48 hours. 36 மணி நேரத்துலேருந்து 48 மணி நேரத்து வரைக்கும் ஸோ அங்கே உள்ள இதுக்குள்ள தங்கியிருக்கும். ஸோ திஸ் 3 mark. ஓகே, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம். ஸோ டுடே our important today's section heading is 7.1.3 fungal diseases. 7.1.3 fungal disease. 7.1.3 fungal disease பூஞ்சை நோய்கள் அப்படிங்கிற தலைப்பை தான் பார்க்க போகிறோம். ஃபங்கல் அப்படின்னா பூஞ்சைகள். ஸோ காளான்கள் கேள்விப்பட்ட மஷ்ரூம். ஸோ அந்த வெரைட்டியில் வரக்கூடிய ஃபங்கல் டிசீஸ். ஸோ சம் ஆஃப் த ஃபங்கஸ் யூஸ்ட் as a ஃபுட் சோர்சஸ். ஸோ சில பூஞ்சைகள் நம்மளுக்கு உணவாக பயன்படுது. ஸோ ரெஸ்ட் ஆஃப் தெம் ஆர் காஸ் டிசீஸ் இன் ஹியூமன் பீயிங். ஸோ மீதமுள்ள சிலது வந்து நமக்கு டிசீஸை காஸ் பண்ணுது, நோயை உண்டாக்குது. அதை பற்றி பார்க்க போகிறவாரு. ஸோ ஃபங்கஸ் வாஸ் ரெகனைஸ் as a காஸ்டிவ் ஏஜென்ட் ஆஃப் ஹியூமன் டிசீசஸ் மச் இயர்லியர் தேன் பாக்டீரியா. ஸோ இந்த பூஞ்சைகளானது சரிங்களா, இந்த பூஞ்சைகளானது காஸ்டிவ் ஏஜென்ட் நோயை உண்டாக்கும் நோய் காரணியாக, சரிங்களா, நோயை உண்டாக்கும் காரணியாக மனித நோய்களை உண்டாக்கக்கூடிய காரணிகளாக இயர்லியர் தேன் பாக்டீரியா. பாக்டீரியா பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே, பாக்டீரியாவிற்கு வெகு காலத்திற்கு முன்னாடியே
ஸோ ஃபங்கஸ் வந்து டிசீஸை காஸ் பண்ணுது ஹியூமனில் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரிஞ்சு வச்சுருந்துருக்குறாங்க. ஸோ ஃபங்கஸ் வாஸ் ரெகனைஸ்ட் ஆஸ் காஸ்டிவ் ஏஜென்ட் ஆஃப் ஹியூமன் டிசீசஸ். சரிங்களா? ஸோ காஸ்டிவ் ஏஜென்ட்னா நோய் காரணியாக, மனிதனில் நோய் உண்டாக்கக்கூடிய நோய் காரணியாக பாக்டீரியாவிற்கு முன்பாகவே, இயர்லியர் அப்படின்னா முன்பாகவே இதை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. ஹியர் டெர்மட்டோமைக்கோசிஸ், டெர்மட்டோமைக்கோசிஸ் ரெண்டாக பிரிச்சுங்க. டெர்மட்டோமைக்கோசிஸ் இஸ் எ cutaneous. So dermatomycosis is a cutaneous infection. Cutaneous அப்படின்னா தோலில் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியது, தோலில் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியது cutaneous infection சொல்லுவாங்க. ஸோ இதில் சில ஃபங்கஸ் வந்து இதில் இன்வால்வ் ஆகுது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா which kind of fungus cause this type of cutaneous infection? Okay, so the fungi belonging to the genera ட்ரைகோஃபைட்டான், ட்ரைகோஃபைட்டான் அப்படிங்கிற ஜெனிரா அந்த ஸ்பீசிஸை சார்ந்த ஃபங்கஸும், மைக்ரோஸ்போரம் அப்படிங்கிற ஜெனிராவை சார்ந்த ஃபங்கல் பீசிஸும், எபிடெர்மோஃபைட்டான் அப்படிங்கிற ஜெனிராவை சார்ந்த ஸ்பீசிஸும் தான் கியூட்டேனியஸ். கியூட்டேனியஸ்னால் தோல் பகுதி இன்ஃபெக்ஷன் ஏற்படுது. வாட் ஆர் தட்? ஸோ த ஃபங்கஸ் பிலாங் டு த ஜெனிரா ட்ரைகோஃபைட்டான், Microsporum, Epidermophyton. These three genera fungus cause cutaneous infection, தோல் சார்ந்த பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது. ஸோ நெக்ஸ்ட் well known fungal infection is ringworm disease, most popular. All people face this kind of problem, that means ringworm. So in Tamil படர்தாமரை. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிசீஸ் எது? ringworm. படர்தாமரைன்னு தமிழில் சொல்லுவோம், படர்தாமரை. சரிங்களா? ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் காமன் ஃபங்கல் டிசீஸ் இன் ஹியூமன் பீயிங்ஸ். மனிதனில் சாதாரணமாக எல்லா மனிதர்களிலும் காணப்படக்கூடிய ஒரு மோஸ்ட் காமன் டிசீஸ் தான் இது, இந்த ringworm. ringworm அப்படின்னா படர்தாமரைன்னு சொல்லுவோம். சரிங்களா? எல்லாரும் பாடியில் வருது. ஸோ இந்த ஹைஜீனிக்கே இல்லைன்னா வரும். சரிங்களா? ஸோ நம்ம ட்ரெஸ்ஸை வந்து கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கிளாத்தை, ஸோ அந்த கேட்டகரி தகுந்த அந்த ஜெனிராவை சேர்ந்த இது வந்து நமக்கு ஏற்படுத்துன்னு பார்த்தோம். அப்போ இந்த ringworm அப்படிங்கிறது, படர்தாமரைங்கிறது எல்லா மனிதர்களும் சாதாரணமாக காணப்படக்கூடிய ஒரு டிசீசஸ். ஸோ இதில் எப்படி சிம்டம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, அப்பியரன்ஸ் ஆஃப் ட்ரை ஸ்கேலி லேஷன் ஆன் த ஸ்கின், நெயில்ஸ் அண்ட் ஸ்கேல்ப் ஆர் த மெயின் சிம்டம்ஸ் ஆஃப் த டிசீசஸ். இந்த ringworm டிசீஸினுடைய அறிகுறிகள் எப்படி தோன்றுன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரை வறண்ட, ஸ்கேலி செதில் போன்ற, லேஷன் அப்படின்னா புண்கள் எங்கெங்கே இருக்கும்? ஸ்கின்னு, நெயில் அதாவது நம்மளுடைய நகங்களை சுற்றிலும், ஸ்கேல்ப் அப்படின்னா ஹெட்டுன்னு அர்த்தம். ஸ்கேல்ப் அப்படின்னா ஹெட் ரீஜியன். ஓகே, these three regions are affected by ringworm. So this kind of protozoa. So this kind of fungus cause this kind of symptoms. Okay, so appearance of dry scaly lesion on the skin, particularly in the nails and scalps. So வறண்ட செதில் போன்ற புண்கள் ஸ்கின் தோல் பகுதியிலும், நெயில் நம்முடைய நகங்களிலும், ஸ்கேல்ப் தலைப்பகுதியிலும் இருக்கும். This is the main symptoms of ringworm diseases. So here heat and moisture help the fungus to grow. So heat வெப்பநிலையும், மாய்ச்சர் ஈரப்பதமும் உதவி பண்ணுது யாருக்கு? ஃபங்கஸ்க்கு. டு குரோ அதை பயன்படுத்தி விளையிறது. ஸோ அப்போ வெப்பநிலையும் ஈரப்பதமும் அந்த ஃபங்கஸ் வளர்வதற்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ மேக்ஸ் தம் டு த்ரைவ் இன் ஸ்கின் ஃபோல்டு. அப்படி எங்கெங்கே வளருன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கின் ஃபோல்டு அப்படின்னா தோல் மடிப்புகள். ஃபோல்டுனா மடிப்புகள், தோல் மடிப்புகள். பர்டிகுலர்லாக சச்சஸ் த க்ரூயின் அப்படின்னா தொடை இடுக்குகள்னு சொல்லுவோம். தொடை இடுக்குகளிலும், பெட்வீன் த டோஸ் இரண்டு விரல் இடைப்பகுதிகள், ரெண்டு டோஸ் இருக்கு இல்லைங்களா, ஃபிங்கர்ஸ், ரெண்டு ஃபிங்கர்ஸுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கின் ஃபோல்டு இருக்கு இல்லைங்களா, தோல் மடிப்பு. ஸோ அங்கே இருக்குதாம்மா. சரிங்களா? ஸோ த்ரைவ் இன் ஸ்கின் ஃபோல்டு சச்சஸ் த
குரூயின் அண்டு டோஸ். ஸோ குரூயின் அப்படின்னா தொடை இடுக்குகளிலும் டோஸ்லேயும் வாழுது. ஸோ நெக்ஸ்ட் ஆத்லெட் ஃபுட்ஸ். சரிங்களா, ரிங்வர்ம்ஸ் ஆஃப் த ஃபீட் இஸ் நோன் அஸ் ஆத்லெட் ஃபுட். அதே படர்தாமரை வந்து நம்மளுடைய கால்களில் கீழே பாதத்தில் இருந்துச்சுன்னா ஆத்லெட் ஃபுட்னு சொல்லுவோம். ஆத்லெட்ஸ் ஃபுட்ஸ் அதாவது சேற்று புண்ணுன்னு சொல்லுவோம். ஸோ ரிங்வர்ம்ஸ் ஹியர் ரிங்வர்ம்ஸ் ஆஃப் ஃபீட் இஸ் நோன் அஸ், நம்மளுடைய பாதங்களில் காலில் அதே படர்தாமரை வேறு பேரில் சொல்கிறோம். வாட் இஸ் தட்? ஆத்லெட் ஃபுட் சேற்று புண்ணு சொல்லுவோம். இட் இஸ் காஸ்ட் பை டீனியா பெடிஸ். யார் காஸ் பண்ணுறா? டீனியா பெடிஸ் அப்படிங்கிற ஒரு ஃபங்கஸ் வந்து காஸ் பண்ணுது. ஸோ ரிங்வர்ம்ஸ் ஆர் ஜென்ரலி அக்வர்டு ஃப்ரம் த சாயில். அந்த படர்தாமரை டிசீஸை நம்ம எங்கேருந்து பெறுகிறோன்னு பார்த்தீங்கன்னா சாயில், நிலத்துலேருந்து பெறுகிறோம். பட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆர் பை யூஸிங் கிளாத், அந்த பேஷண்ட் நோயாளி பயன்படுத்தின கிளாத் பயன்படுத்தினாலும், டவல்ஸ் அவங்களுடைய துண்டுகளை யூஸ் பண்ணாலும், காம்ப் பயன்படுத்தக்கூடிய சீப்பு போன்ற ஐட்டங்களை, தலை சீவக்கூடிய சீப்பு ஐட்டங்களை பயன்படுத்தும் போதும் யூஸ்லி இன்ஃபெக்டட் பை பெர்சன், அப்போ அந்த ஹெல்த்தி பெர்சனுக்கு அஃபெக்ட் ஆகுது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் see the picture. This is ringworm infection, isn't it? Ringworm. So dry scaly lesion found on the face. Not only this disease affect the face, so rest of the area also are affected by this diseases, ringworm disease, isn't it? Next symptoms are next ஆத்லெட் ஃபுட். சேற்று புருன்னு சொல்லுவோம். ஆத்லெட் ஃபுட். சரிங்களா, சேற்று புருன்னு சொல்லுவோம். இங்கே பாரு, இந்த படத்தில் இருக்குது பாரு, இதெல்லாம் வந்து ஆத்லெட் ஃபுட்டுன்னு சொல்லுவோம், சேற்று புண்ணுன்னு சொல்லுவோம். சரிங்களா, ஸோ இது வந்து இது ரிங்வர்ம் டிசீஸோட 2வது வெரைட்டி இருக்குது பாருங்க இதெல்லாம். ஸோ டுடே டாபிக் இஸ் ஓவர். தேங்க்யூ. கீப் வாட்சிங். டோன்ட் ஸ்கிப் டு வாட்ச் என்டையர் வீடியோ. தேங்க்யூ.